தாளவாடி வட்டம் திருத்தணி நகர் என்ற கிராமத்தில் எழுந்துள்ள அருள்மிகு கருந்தடங்கண்ணி உடனுரை சிவக்குழுந்தீஸ்வரர் தேவஸ்தானம். இது சுந்தரர் பாடல் பெற்ற சிவஸ்தலம். நடுநாட்டு ஸ்தலங்களே 5வது ஸ்தலமாக இது போற்றப்படுகிறது. இது கடலூர் டு சிதம்பரம் செல்லும் சாலையில் மேட்டுப்பாளையத்திலிருந்து மேற்கே 5 கிலோமீட்டர் அளவில் இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவில் 4 யுகங்களாக உள்ளது. கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகங்களாக இருக்கிறது. கிரேதாயுகத்தில் பிரம்மன் பூஜித்து பிரம்மனுக்கு முராரி பட்டம் கிடைச்சது. 2வது யுகத்திலே ஜாம்பவன் பூஜித்த ஜாம்பவன் பூஜித்து சயனம் சாபம் நீங்கி அவருக்கு முனீஸ்வரம் பட்டம் கிடையாது. 3வது சிலந்தி சோனால் கட்டப்பட்டு ஃப்ரண்ட் எலிவேஷன் சிலந்தி கூடுகளால் பூஜித்தப்பட்டு சிலந்தி மகாராஜால் பூஜிக்கப்பட்டு அது பங்குனி மாதத்திலே 24, 25, 26 தேதிகளே சூரிய பூஜை நடக்கக்கூடியது. கலியுகத்திலே வீரசேனன் மகாராஜாவால் புதுப்பிக்கப்பட்டு அவருக்கு வெண்குஷ்டம் நிவர்த்தியானது. ஓம் நமः சிவாய, ஓம் நமः சிவாய. அருணமலை வாழும் ஈசனே, உன் அருளை பெற வேண்டி பாடினேன். கருணை வடிவான ஜோதியே, உன்னை காண கண் கோடி வேண்டுமே. அருணமலை வாழும் ஈசனே, உன் அருளை பெற வேண்டி பாடினேன். கருணை வடிவான ஜோதியே, உன்னை காண கண் கோடி வேண்டுமே. மணலுருவாய் அமர்ந்தவனே, அகிலமெல்லாம் காப்பவனே. மணலுருவாய் அமர்ந்தவனே, அகிலமெல்லாம் காப்பவனே. அருணமலை வாழும் ஈசனே, உன் அருளை பெற வேண்டி பாடினே. சித்தர் பலர் வாழும் சிறப்பான தலமே, நித்தம் பணிந்தாலே கை சேரும் பலனே. சித்தர் பலர் வாழும் சிறப்பான தலமே, நித்தம் பணிந்தாலே கை சேரும் பலனே. பித்தன் முனை பாடி கழிக்கின்ற மனமே, குற்றம் குறையின்றி உயிர் வாழும் தினமே. பித்தன் முனை பாடி கழிக்கின்ற மனமே, குற்றம் குறையின்றி உயிர் வாழும் தினமே. கண்ணை சூடிய கைலைநாதனே, கருணாகரனே ஓ, எங்கும் நிறைந்த அன்பின் சிவமே, அண்ணாமலையே ஓ. அருணமலை வாழும் ஈசனே, உன் அருளை பெற வேண்டி பாடினே. அறியும் பிரம்மாவும் உனை தேடி அலைந்து ஆணவம் தொலைத்தார்கள் தன் உள்ளம் தெளிந்து. அறியும் பிரம்மாவும் உனை தேடி அலைந்து ஆணவம் தொலைத்தார்கள் தன் உள்ளம் தெளிந்து. அடிமுடி காணாத வடிவாக எழுந்து அகிலம் தன்னை காக்க நின்றாயே உயர்ந்து. அடிமுடி காணாத வடிவாக எழுந்து அகிலம் தன்னை காக்க நின்றாயே உயர்ந்து. உண்ணாமுலையில் உள்ளம் நிறைந்த உலகநாதனே ஓ, ஒன்றாய் ஒளிரும் மாமலையானே, அருணாசலனே ஓ. அருணமலை வாழும் ஈசனே, உன் அருளை பெற வேண்டி பாடினேன். கருணை வடிவான ஜோதியே, உன்னை காண கண் கோடி வேண்டுமே. அருணமலை வாழும் ஈசனே, உன் அருளை பெற வேண்டி பாடினேன். கருணை வடிவான ஜோதியே, உன்னை காண கண் கோடி வேண்டுமே. மணலுருவாய் அமர்ந்தவனே, அகிலமெல்லாம் காப்பவனே. மணலுருவாய் அமர்ந்தவனே, அகிலமெல்லாம் காப்பவனே. அருணமலை வாழும் ஈசனே, உன் அருளை பெற வேண்டி பாடினே. சித்தர் பலர் வாழும் சிறப்பான தலமே, நித்தம் பணிந்தாலே கை சேரும் பலனே. சித்தர் பலர் வாழும் சிறப்பான தலமே, நித்தம் பணிந்தாலே கை சேரும் பலனே. பித்தன் முனை பாடி கழிக்கின்ற மன
வாழும் தினமே பித்தன் உனை பாடி கழிக்கின்ற மனமே குற்றம் குறையின்றி உயிர் வாழும் தினமே கண்ணை சூடிய கைலைநாதனே கருணாகரனே ஓ எங்கும் நிறைந்த அன்பின் சிவமே அண்ணாமலையே ஓ அருணமலை வாழும் ஈசனே உன் அருளை பெற வேண்டி பாடினே அறியும் பிரம்மாவும் உனை தேடி அலைந்து ஆணவம் தொலைத்தார்கள் தன் உள்ளம் தெளிந்து அறியும் பிரம்மாவும் உனை தேடி அலைந்து ஆணவம் தொலைத்தார்கள் தன் உள்ளம் தெளிந்து அடிமுடி காணாத வடிவாக எழுந்து அகிலம் தன்னை காக்க நின்றாயே உயர்ந்து அடிமுடி காணாத வடிவாக எழுந்து அகிலம் தன்னை காக்க நின்றாயே உயர்ந்து உண்ணாமுலையில் உள்ளம் நிறைந்த உலகநாதனே ஓ பொன்னாய் ஒளிரும் மாமலையானே அருணாசலனே ஓ அருணமலை வாழும் ஈசனே உன் அருளை பெற வேண்டி பாடினே கருணை வடிவான ஜோதியே உன்னை காண கண் கோடி வேண்டுமே அருணமலை வாழும் ஈசனே உன் அருளை பெற வேண்டி பாடினே கருணை வடிவான ஜோதியே உன்னை காண கண் கோடி வேண்டுமே மணலுருவாய் அமர்ந்தவனே அகிலமெல்லாம் காப்பவனே மணலுருவாய் அமர்ந்தவனே அகிலமெல்லாம் காப்பவனே அருணமலை வாழும் ஈசனே உன் அருளை பெற வேண்டி பாடினே சித்தர் பலர் வாழும் சிறப்பான தலமே நித்தம் பணிந்தாலே கை சேரும் பலனே சித்தர் பலர் வாழும் சிறப்பான தலமே நித்தம் பணிந்தாலே கை சேரும் பலனே பித்தன் உனை பாடி கழிக்கின்ற மனமே குற்றம் குறையின்றி உயிர் வாழும் தினமே பித்தன் உனை பாடி கழிக்கின்ற மனமே குற்றம் குறையின்றி உயிர் வாழும் தினமே கண்ணை சூடிய கைலைநாதனே கருணாகரனே ஓ எங்கும் நிறைந்த அன்பின் சிவமே அண்ணாமலையே ஓ சிவக்குழந்தேஸ்வரர் சுயம்புலிங்கமாக அருள் பாலிக்கிறார். சதுர வடிவில் ஆவுடை சதுர வடிவ ஸ்கொயர் டைப் லிங்கம் சுயம்புலிங்கமாக 4 யுகங்களாக காட்சி தருகிறார். இத்தலத்திலே பரிகார ஸ்தலம். இது முதலில் ஸ்கின் டிசீஸ் பரிகாரம், வெண்குஷ்டம், லுக்கோடோமா, சோரியாசிஸ் போன்ற நோய்களுக்கு பரிகார ஸ்தலம். இந்த ஜாம்பவ தீர்த்தத்தில் நீராடி விட்டு இதற்கு அபிஷேக ஆராதனை அர்ச்சனை செய்து கொண்டு போனால் இந்த பரிகாரமானது இந்த உடம்பிலே உள்ள வியாதிகள் அனைத்தும் தீரக்கூடியது.
ம், ம். கர்ம வினைகள், கர்ம நோய்கள், முன்ஜென் பாவ வினைகள், கடன், தீராத பிரச்சனைகள் அப்படி இருக்கிற காலத்திலே 3 சோமவாரங்களிலே இத்தலத்துக்கு வந்து 108 விளக்குகள் போட்டு வழிபட்டால், சிவனை வழிபட்டால் அத்தனை வியாதிகளும், அத்தனை கர்ம நோய்களும், அத்தனை கர்ம காரியங்களும், அடுத்து தீராத கடன் பிரச்சனை, வரக்கூடிய பணங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகிவிடும். அப்பேற்பட்ட திருத்தலம். இத்தலத்திலே குபேரன் பூஜை பண்ணுகிறார். இது ஃப்ரண்ட் நந்திகள், அதிகார நந்திகரத்திலே குபேரன், நவநிதிகள் என்று போற்றப்படுகிற குபேரனுடைய மனைவிமார்கள் சங்கநிதி பதுமன் வீற்றுக் கொண்டு இருக்கிறார். நடராஜ சபையிலே இங்கே நர்த்தனமாக ஆனந்த நடராஜர் அர்த்தநாரீஸ்வரர் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார்.
தட்சிணாமூர்த்தி பத்மாசனத்திலே இங்கே வீற்றிருக்கிறார். பத்மாசனத்திலே வீற்றிருக்கும் போதே சனகர், சனத்குமாரர், சனாதனர், சனந்தரர் 4 இருபுறமும் அமைந்திருக்க யோக தட்சிணாமூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். மக்களுக்கு விவசாயம், அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன் இப்படி இருக்கிறது அருள் பாலிக்கிறார். தட்சிணாமூர்த்தி பத்மாசனத்தை சப்ளாங்கள் போட்டுக்கொண்டு அருள் பாலிக்கிறார். விநாயகர் வலம்புரி விநாயகர். இங்கே சங்கடகர சதுர்த்தி போது விசேஷமாக இருக்கிற வலம்புரியாக ஒரே கல்லிலே பிரதிஷ்டை பண்ண மாதிரி ஸ்கொயர் டைப் கல், பின்னாடி பார்த்தீங்கன்னா தேரை வந்த கல் சந்தனம் வடித்த மாதிரி இருக்கும். அத்திருத்தலத்திலே எவ்வரி சங்கடகர சதுர்த்தி விசேஷ பூஜை நடைபெறுகிறது. నిస మగరి దని ద ప మగరి దరి నిస గమ పని స గమ పని స గమ పని స ஆதிபுரீசன் ஆலயத்திலே வனப்புடன் வளர்ந்தோங்கும் விருட்சங்களே, ஆதிபுரீசன் ஆலயத்திலே வனப்புடன் வளர்ந்தோங்கும் விருட்சங்களே, அதன் நிழல் அரசாள சிவமெழுந்தானையா, அன்பர்க்கும் அடியார்க்கும் அருள் வரம் வழங்கிடத்தானையா, ஆதிபுரீசன் ஆலயத்திலே வனப்புடன் வளர்ந்தோங்கும் விருட்சங்களே. வானூங்கும் வில்வமரம் அதுதானே தல விருட்சம், அது கொண்டு சிவ பூஜை செய்வோம். அமாசோமவாரத்தில் அரசடியை வலம் வந்து சனீஸ்வரனை மகிழ்ந்தாட செய்வோம். பஞ்சாட்சரன் விருப்பத்தை ருத்ராட்ச விருட்சத்தை வலம் வந்து ஆரோக்கியம் அடைவோம். செவ்வரளி செண்பகத்தை சென்னாவல் விருட்சத்தை கண்டிங்கு பலன் கோடி பெறுவோம். வெள்ளருக்கு வேரூன்றி மலை வேம்பு காலூன்றி வளருத விருட்சங்களே, சிவனது வனத்தினிலே இலுப்பை செம்மரத்தோடு சிறு பாதிரு விருட்சங்கள் வளருது தலத்தினிலே, அடங்குது சிவத்தினிலே விருட்சங்களே வளருதுங்கே, ஸ்பரிசங்களே வருடுதிங்கே. விருட்சங்களின் விளைவாக இருந்திடனும் நம்பிக்கையே, இடர் எதுவும் குடிபடுமே சிவ சிவம் என்னும் மந்திர சக்தியிலே, ஆதிபுரீசன் ஆலயத்திலே வனப்புடன் வளர்ந்தோங்கும் விருட்சங்களே. சகமபமாகமாகமகரி சகம பசனி பனி பனி பமக சகம பமா கமா கமகரி சகம பசனி பனி பனி பம மக பமனி பசனி பமனி பசனி ரிச மகரி தனி சனி த பம சகம பனி ச. கூத்தாடும் நாகலிங்கம் வனமூங்கில் புதர் விருட்சம் சிவன் கோவில் அதில் பார்த்து மகிழ்வோம். மலர்குன்றை மரம் கண்டு சடை சூடும் சிவம் கண்டு ஆதார பெருவாழ்வு அடைவோம். வளர்வன்னி விருட்சத்தை வனவேங்கை விருட்சத்தை நாம் பார்த்து நலம் சேர்த்து வருவோம். கொடிமல்லி பவளத்தை பாராய் செடி தன்னை சந்தன விருட்சத்தை பணிவோம். வேறெங்கும் இல்லாத அருள் பஞ்ச வில்வத்தை தரிசிக்க
தேசங்களே வருடுதிங்கே விருட்சங்களின் விளைவாக இருந்திடனும் நம்பிக்கையே இடர் எதுவும் குடிபடுமே சிவ சிவம் என்னும் மந்திர சக்தியிலே ஆதிபுரீசன் ஆலயத்திலே வனப்புடன் வளர்ந்தோங்கும் விருட்சங்களே ஆதிபுரீசன் ஆலயத்திலே வனப்புடன் வளர்ந்தோங்கும் விருட்சங்களே அதன் நிழல் அரசாள சிவமெழுந்தானையா அன்பர்க்கும் அடியார்க்கும் அருள் வரம் வழங்கிடத்தானையா ஆதிபுரீசன் ஆலயத்திலே விருட்சத்தை வணங்கிடுவோம் க்ஷேமங்களே. ஸ்தலவிருட்சமானது சரக்கொன்றை, அன்றாடம் பூவும் பாயும் போய்க்கின்றதோ கொன்றை மரம் என்று ஒரு பாடல் இருக்கிறது. அது பார்த்தீங்கன்னா 365 நாளும் ஒரு பூவும் காயும் இருக்கும். வைகாசி மாதத்துலேயே ஃபுல்லாகவே இந்த புல் மலராக இருக்கும். சிவனுக்கு 27 மலர்களில் முதல் மலரில் வில்வம், அடுத்தது பார்த்தா சரக்கொன்றை தான் முதல். சரக்கொன்றை நீங்கள் தொடுக்கவே வேணாம், அப்படியே சாத்த வேணாம். அதான் பொன்னால் மேனியனை மலர் கொன்றை அணிந்தவனேன் என்று பாடல் வரும். அதனால் சரக்கொன்றை இவ்விடத்திலே தலவிருட்சமாக இருக்கிறது. அடுத்து வள்ளிதேவசனா சமேத சிவசுப்பிரமணிய சுவாமி இருக்கிறார். அடுத்து சண்டிகேஸ்வரர் பார்த்தீங்கன்னா தம்பதி சமேத காட்சி அளிக்கிறார். இங்கே விசேஷமாக இருக்கிறது. விஷ்ணு துர்க்கைக்கு திருமணமாகாதவர்கள் புத்திரபாக்கியம் உள்ள செவ்வாய்க்கிழமைகளும் வெள்ளிக்கிழமை ராகு காலத்திலையும் 3 நாள் இல்லைன்னா 5 நாள் அந்த ராகு காலத்திலே நெய் விளக்கு போட்டு விட்டால் அது அவருடைய நினைத்த காரியம் ஜெயமாகும். சிவனை வழிபட்டால் தீராத வியாதிகள் எல்லாம் தீர்த்து கொண்டோம். ஒரே நாளில் ஒரு 24 நிமிஷம் திணைகள் இந்த திருத்தலமாக இந்த திருத்தலம் விளங்குகிறது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டம் திருத்தணை நகர் என்று சொல்லக்கூடிய தீர்த்த நகரியாகும் இது.